ஹாய் ஹலோ வணக்கம் விபோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கேலரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கேலரி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ கேலரியை நம்ம பர்ன் பண்ணணும். ஸோ இது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ கேலரியை ஒரு நாளைக்கு பர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு 1 hour வாக்கிங் போகிறீங்க, இல்லை ஒரு ½ an hour வாக்கிங் போகிறீங்க. இப்போ நீங்கள் 1 hour வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 கேலரியை உங்களால் பர்ன் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 200 கேலரி அப்படின்னா ஒரு கிலோ வெயிட் குறையணும் அப்படின்னா எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணணும்? 7000 கேலரியை பர்ன் பண்ணணும். அப்போ 7000 கேலரியை நீங்கள் பர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டு கண்ட்ரோலாக எடுத்துக்கணும், நம்ம இன்டேக் எவ்வளோ எடுத்துக்கிறோம், அது எவ்வளோ பர்ன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு கிளியராக தெரியணும். நான் ஒர்க் அவுட்லாம் நிறைய பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி கேலரியும் அதிகமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 800லேருந்து 1000 கேலரி அளவுக்கு பர்ன் பண்ணணும். அப்போ 800 கேலரி அளவு நீங்கள் பர்ன் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவு ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கணும்? அப்போ மார்னிங் எவ்வளோ கேலரி எடுத்துக்கணும், ஆஃப்டர்நூன் எவ்வளோ கேலரி அளவு ஃபுட் எடுத்துக்கணும், நைட்டில் எவ்வளோ கேலரி ஃபுட் எடுத்துக்கணும். இதுக்கிடையில் நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது எடுக்கிறோன்னா அதில் எவ்வளோ கேலரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். வெறுமனே வெயிட் லாஸ் பண்ணுறேன், நான் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறேன், வெயிட் லாஸ் பண்ணிடலாம், ஈஸி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் கேலரி மேனேஜ்மெண்ட் தெரியாமல் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு எண்ட் ரிசல்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 800 கேலரியிலேருந்து 1000 கேலரி அளவுக்கு பர்ன் பண்ணணும். அப்போ தான் ஒரு வாரத்தில் உங்களால் 1 கிலோ வெயிட் குறைக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன் ஆரம்பத்தில் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது நல்லா வெயிட் குறையுது, 1 கிலோ குறையுது, 2 கிலோ குறையுது, அதுக்கு மேலே ஏன் இந்த வெயிட் குறையலை அப்படின்னு ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஆரம்பத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற வாட்டர் ஃபேட் குறைய ஆரம்பிக்கும். இதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் 1 கிலோ 2 கிலோ ஈஸியாக குறையும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட திக் ஃபேட், தின் ஃபேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சரியான அளவு கேலரி தான் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வண்டி வச்சுருக்கோம், இதில் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் ஓடும். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் தான் வண்டி டிரைவ் பண்ணுறீங்க. பேலன்ஸ் 40 கிலோமீட்டர் அளவுக்கு பெட்ரோல் உங்கள் வண்டியில் இருக்குது. ஆனால் தினந்தோறும் நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு சமயத்துக்கு மேலே என்ன ஆகும், உங்களோட வண்டி டேங்க் ஃபுல்லாகிடும். அதே மாதிரி தான் இப்போ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி தான் டெய்லி பேஸில் நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 1500லேருந்து 2000 கேலரி அளவு உணவு எடுத்துக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணுறீங்க, இந்த கணக்கு உங்ககிட்ட இருக்குதுங்களா? நீங்கள் எடுத்துக்கிற உணவு ஓகே, ஆனால் அந்த கேலரியை நம்ம பர்ன் பண்ணால் தானே நம்மளோட வெயிட்டை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இதுவே வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறீங்கன்னா எவ்வளோ கேலரியை நம்ம டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், கம்மியான உணவு எடுத்துக்கிறேன், இதெல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணுறீங்க? நீங்கள் 7000 கேலரியை பர்ன் பண்ணிங்கன்னா 1 கிலோ வெயிட் குறையும். அப்போ 7000 கேலரியை எத்தனை நாள் பர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான சீக்ரெட் டிப்ஸை பற்றி பார்த்தோம். நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட கோச்சிங் மூலமா நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் ஒரு எண்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகே, வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணுறதை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.